Hello all, welcome to our channel Craftiieeworld. இந்த வீடியோல நம்ம ரொம்பவே ஈஸியான வால் ஹேங்கிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ அதுக்காக இந்த மாதிரி ஷேப்ல நியூஸ்பேப்பர் கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஃபுல்லா நம்ம ரோல் பண்ணி ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்துக்க போறோம். ஸ்டார்டிங்ல ரோல் பண்ண கஷ்டமா இருக்குன்றதால நான் ஸ்டிக் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் ஃபுல்லா ரோல் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எண்ட்ல க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அதை ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். இப்போ இத நம்ம ஒட்டி எடுத்துட்டோம் அப்படினா நமக்கு ஒரு ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு 16 ஸ்டிக்ஸ் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். சோ எல்லா ஸ்டிக்ஸ்மே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு ஸ்டிக்லயே ரெண்டு கார்னர்ஸ்லயே இந்த மாதிரி ஷார்ப்பா நம்ம எட்ஜஸ் கட் பண்ண போறோம். சோ இது ஷார்ப்பா கட் பண்ணும்போது ஃபைனலா நமக்கு ரொம்ப அழகாவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்டிக்ஸ்மே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்துக்குமே கலர் பண்ண போறோம். சோ இப்போ நான் 8 ஸ்டிக்ஸ் ப்ளூ கலர்லயும் 8 ஸ்டிக்ஸ் ஆரஞ்சு கலர்லயும் பெயிண்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன்ஸ் பிடிக்குதோ நீங்க அந்த இது கூட चूஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி வச்ச ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைக் ஒரு ப்ளூ ஒரு ஆரஞ்சு ஒரு ப்ளூ ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரி வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ்ல ஸ்டிக்ஸ் இப்போ அரேஞ்ச் பண்ண போறோம். சோ ஹாரிசான்டலா 8 ஸ்டிக்ஸ் அண்ட் வெர்டிகலா 8 ஸ்டிக்ஸ் அரேஞ்ச் பண்ண போறோம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ்ல அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்க இன்னும் அட்ராக்டிவா இருக்கும். சோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ்ல நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ ரெண்டு பக்கமும் 8 ஸ்டிக்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அண்ட் தென் ஸ்டிக்ஸ்க்கு இன் பிட்வீன்ல இருக்க ஸ்பேசஸ் தான் ரொம்ப முக்கியம். சோ ரொம்ப கிட்டக்கவும் இருக்க கூடாது, ரொம்ப தூரமாவும் இருக்க கூடாது. சோ ஸ்பேசஸ் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கணும். அப்பதான் நமக்கு பார்க்க ஒரு லுக்கா இருக்கும். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம அது எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கிட்ட இருந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்கணும்ல. ஸோ அதுக்காக ஒரு லைசால் பாட்டில் ஆர் டெட்டால் சம்திங் வீட்டில் என்ன பிளாஸ்டிக் பாட்டில் வேஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாட்டிலில் மேலே இருக்க டாப்பை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் எல்லாமே நம்ம பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வேஸ்டான திங்ஸை வச்சு எப்படி பெஸ்ட்டாக ஒரு திங் கொடுக்கறது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி டாப் கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஆர்ச் மாதிரி ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த பாட்டிலில் நம்ம வந்துட்டு ஒரு ஷீட் வச்சு கவர் பண்ண போகிறோம். நான் ரெட் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் ஷீட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே இந்த ஷீட் வச்சு அழகாக நம்ம கவர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அதை கவர் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த பாட்டிலில் நம்மளோட ஸ்டிக்ஸில் ஒட்ட வைக்க போகிறோம். ஸோ அழகான ஒரு ஷேப்பில் நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கார்னர் நீங்கள் சென்டரில் ஒட்டணுனாலும் கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு கார்னரில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகான ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. நீங்கள் பிளாஸ்டிக் ஃப்ளார்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களா பொக்கே செய்யணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொக்கே ஃப்ளார்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு சஜஸ்டரில் அந்த வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் லிங்க் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிங்க் கலர் பேப்பரில் ரோஸ் செஞ்சுருக்கேன். இந்த ரோஸஸும் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதுவும் நான் சஜஸ்டரில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த ரோஸஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ இதில் ஸ்டிக் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த ரோசஸ் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக எல்லா ரோசஸோட சென்டர்லையுமே ஒரு ஒயிட் கலர் பீட் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நார்மலாக ரோஸ் இருந்தாலுமே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்குமேன்றதால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நமக்கு நம்மளோட வால் ஹேங்கிங் ரொம்பவே அழகாக கிடச்சிருச்சு. ஸோ இது ஒரு ஃப்ளவர் வேஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட கிராஃப்ட் ரொம்பவே அழகாக நமக்கு ரெடியாகி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வால் ஹேங்கிங்கை வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு திங் வேணும்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்து அதில் கீழே ஒரு நாட் போட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு திங் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த உள்ளன் த்ரெட்டை டாப் ஆஃப் த கிராஃப்டில் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட இந்த ஸ்டிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த மாதிரி டாப்பில் வந்துட்டு அதை ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டால் நமக்கு வந்துட்டு அழகாக வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை ஸ்டிக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட வால் ஹேங்கிங் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரோசஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இன்னும் இதை எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எல்லாமே டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இதுவே சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுவே கூட ரெப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த ஈஸியான கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வால் ஹேங்கிங் கிராஃப்ட் பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் நான் இன்னும் என்ன கிராஃப்ட் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.